வணக்கம். வாழ்க வளமுடன். செழிக்கட்டும் இயற்கை விவசாயம், சீர்படட்டும் உலக நிர்வாகம், சிறக்கட்டும் மரூட்டி சுகப்பிரசவம், வளரட்டும் பானு வீட்டு கல்வி முறை திட்டம். வாழ்க வளமுடன். ரொம்ப சந்தோஷங்க. இந்த பதிவு எதுக்காண்டி போட்டிருக்கேன்னா, மதுரையில் ஏப்ரல் 6ஆம் தேதி சனிக்கிழமை ஹீலர் பாஸ்கர் ஐயாவுடைய ஒரு நாள் பயிற்சி வகுப்பு நடைபெற்றது. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுங்க. அன்றைக்கி கிட்டத்தட்ட 800 நபர்கள் வரைக்கும் வந்திருந்தாங்க. ரொம்ப சிறப்பாக இருந்தது. ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது. இது வரைக்கும் நம்ம ஒரு 7 முறை வரைக்கும் பாஸ்கர் ஐயா, ஹீலர் பாஸ்கர் ஐயா ஒரு நாள் பயிற்சி வகுப்பு நடத்தியிருக்கோம் மதுரையில். ஆனால் இந்தளவுக்கு கூட்டம் வரலை இதுக்கு முன்னாடி. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நல்லா சிறப்பாக இருந்தது. ஹீலர் பாஸ்கர் ஐயாவும் பொறுமையாக காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நிறைய விஷயங்கள், நிறைய புதிய விஷயங்கள், புது புது விஷயங்கள் நமக்கு பேசி புரிய வச்சார், சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த பதிவு வந்த பொதுமக்கள் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான் என்னுடைய யூடியூப் சேனலில் நான் பதிவிறக்கம் பண்ணியிருக்கேன். பாருங்கள். ரொம்ப இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் உழைப்பு கொடுத்துருக்காங்க. நான் மட்டும் இதுக்கு காரணம் கிடையாது. இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 நபர்கள் இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு நல்லா உறுதுணையாக இருந்திருக்காங்க. நிறைய நபர்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 நபர்கள் வரைக்கும் முத நாளே நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. முத நாளே நம்ம வீட்டுக்கு தங்கி இருந்து என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், என்ன வேலை இருக்குது, எங்கே போகணும், என்னென்ன ஜாமான் கொண்டு வரணும், இப்படி நிறைய விஷயங்கள் தங்களுடைய வீட்டில் ஒரு விசேஷம் இருந்தால் எப்படி இருக்கும். உண்மையிலேயே இப்போ இந்த நிகழ்ச்சி நடத்துறதுலாம் ஒரு கல்யாணத்தை முடிக்கும்போது எந்த அளவுக்கு வேலை இருக்குமோ அந்த அளவுக்கு வேலை தாங்க இருக்கும். உண்மையிலேயே நிகழ்ச்சி நடத்துகிறவங்களுக்கு தெரியும். நான் சொல்கிற விஷயம் புரியும்னு நினைக்கிறேன். ஆனால் இருந்தாலும் நமக்கு ரொம்ப சுலபமாக இருந்தது. ஏன்னா 30 நபர்கள் வரைக்கும் நமக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வாலண்டரிஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சி நடந்த இது எல்லாமே ஒரு வாரம் ஆனாலும் அந்த நினைவில் இருக்கும் போல இருக்குது. அந்தளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தது. நிறைய மக்கள் வந்திருந்தாங்க. நல்லா கடைசி வரைக்கும் உட்காந்து நல்லா பாஸ்கரையா பேசுகிறது நல்லா கேட்டு நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாழ்க வளமுடன். ரொம்ப சந்தோஷம். நான் சொல்றது மதுரைங்க. ஏதோ மதுரை நிகழ்ச்சி நடந்திருக்காங்க. 200 ரூபாய்க்கு 200 ரூபா வேண்டாம். நான் எவ்வளோ பணம் நான் கொடுத்துறேன், சாப்பாடுலாம் போட்டுருக்கேன், என்ன சொல்லுங்க சொல்லுங்க, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வருஷம் ஒரு அம்மா போடுறாங்க. இன்னும் அவங்க முகமோடு தெரியாது, ஃபோனில் பேசிட்டு அவ்வளோங்க. அவங்க உடனே என் அம்மாவை கொடுத்து பழைய சாப்பாடு டீ எல்லாம் கொடுங்க, என் பேரோட சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க. அந்த வருஷம் அம்மா அவர்களுக்கு நன்றி. வாழ்க்கை போடுறாங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னா, நல்லதாவே பண்ணுறதுலாம் பெருசாலாம் ஒன்றும் தேவையில்லை. நீர் சாப்பிட்டு வருது மண்டலத்துக்கு ஸ்கூலே கொடுக்குறேங்க. ஒரு ஊரில் 1000 பேர் நீர் சாப்பிட முடியல இல்லையா? நான் எதுக்கு சொல்றேன்னா, நீங்கள் டிவியில் பார்க்க அந்த போஸ்டரில் பார்க்குற யாருமே நல்லதாவே செய்யறதுங்கிறத இது யாருமே உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். நல்லதாவே செய்யணும்னா சாதாரண மனிதனுக்கு பண்ண முடியும். இது பெரிய பதவியோ போஸ்டோ அதிகாரமோ பணமெல்லாம் தேவையில்லை. மனதில் தான் போதும். அதற்கு உதாரணம் தான் திரு கோபால் அவர்கள், திரு ராஜ்குமார் அவர்கள், திருமதி வசுமதி அவர்கள் வாழ்க்கை.
இந்த நடைமுறையை நான் பயன்படுத்தி இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறோம். இதில் பேப்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த பேப்பருக்கு தான் ஃபீட்பேக் ஃபார்ம். உங்களுடைய கருத்தை எழுதினா நான் சொல்லுறீங்களா அரசு டீச்சர்னா சம்பளத்துக்காக போராடுறாங்க அப்படின்னு ஒரு டீச்சர் வந்து சொன்னாங்க. நாங்கள் சம்பளத்துக்காக போராடல, நாங்கள் போராடுறதே வேற விஷயம், டிவியில மாற்றி சொல்லிட்டாங்கன்னு சொன்னாங்க. இது போன்ற கருத்துக்களை எனக்கு சொன்னீங்கன்னா அடுத்த மீட்டிங்ல நான் மாற்றிக்கிறேன். எனக்கு அனுமதிக்கிறது கிடையாது, அப்படிலாம் கிடையாது. நான் செய்யும் தவறை நான் பேசிய தவறு இருந்தால் அதை சுட்டிக்காட்டினால் அன்பாக எடுத்துக்கொண்டு அடுத்த மீட்டிங் இருந்து இந்த வார்த்தைகளை இந்த கருத்துக்களை நான் மாற்றிக்கொண்டு உண்மை ஒன்றுதான் இன்னும் தெளிவாக பேசிக்கலாம். எனக்கு புரியலைங்க, நான் மாற்றிக்கிறேன். இந்த கருத்து எழுதிக்கொடுங்க. இந்த கருத்து எழுதி வெளியே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷீட் கொடுப்பாங்க. அதில் ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, வாட்ஸ்அப் நம்பர், ஆஃபீஸ் அட்ரஸ், 5 நாள் காசு. தயவு செய்து சொல்றேன், இந்த 5 நாள் வீடியோ மட்டும் ஒரே ஒரு முடிச்சிருங்க. இந்த முடிக்காத வந்து என்னை வந்து பார்க்காதீங்க. ஏன்னா என்னை வந்து என்னதான் பார்த்தாலும் என்னதான் பேசினாலும் இதை பார்த்தீங்களா பார்த்தீங்களான்னு கேட்டே தான் இருப்பேன். தெரிஞ்சுக்கோ ரெக்கார்டு இந்த ரெக்கார்டு முடிச்சு பண்ணீங்கன்னா எனக்கு பேசுறதே ஈஸியா இருக்குமே. தயவு செய்து 5 நாள் வீடியோவை முழுசா முடியுங்க. இப்படி ஒவ்வொரு பொருளையும் ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நமக்காகவே வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். நமக்காகவே கண்டிப்பா பொதுமக்கள் ஒன்று சேர்ந்தால் இந்த உலகத்தை ஆள முடியும். ஒரு நாள் நடக்குவோம். இவ்வளவு பொறுமையா அமைதியா உட்கார்ந்துருக்கிற அனைவருக்கும் நன்றி. இல்லாமல் இவை ஆட்களுக்கு நன்றி. இது செயல்பாடுகள் அனைவருக்கும் நன்றி. வாழ்த்து வளமுடன், வாழ்த்து வளமுடன். செழிப்பற்ற விவசாயம், சீர்படுத்த நிர்வாகம், உலகங்கள் முகங்களை இதற்கும் சிரிப்பு, வளர ஆன்மீகம், வாழ வாழ்வோடு. தேங்க்யூ. நேரம் வந்து இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு நிறைய வாலண்டியர்ஸ் வந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் பாராட்டுவாங்க. எனக்கு கூட துணையாக வந்து முக்கியமான நபர்கள் ஒரு 5 பேர் 7 பேர் இருக்காங்க. அவரோட பேர் சொல்லிடுறேன். எல்லாருக்கும் ஒரு கைத்தறி கொடுத்து உங்களுடைய இதை தெரிஞ்சுக்கங்க. மூலிகை சுரேஷ், வண்டியூர் வெங்கடேஷ், அதான் வேலையை வச்சுருக்கீங்க. எல்லாருமே நம்ம உறுப்பினர்கள் எல்லாருமே எந்த ஒரு பாராட்டுக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கு வந்து முன் வராதவங்க. நல்ல விஷயம் செய்யணும், துணையாக இருக்கணும், மாற்றுவோம், மக்களுக்கு தெரியப்படுத்துவோங்கிற மாதிரி தான் இருக்காங்க. சரிங்களா? அடுத்த திண்டுக்கல் கார்த்திக், இவர் வந்து எங்கள் அண்ணன் திண்டுக்கல் இருக்காரு. நிறைய விஷயங்கள் செய்கிறாரு. என்னோட சேர்ந்து பணிகள் நிறைய உதவியாக இருக்காரு. அடுத்தது மதுரை கண்ணன், அடுத்து பிரதீப்குமார். இப்போ கேமரா பர்சன் இருக்கார். அவர் தான் நிறைய விஷயங்கள் வந்து இருக்கிற போடுறப்போ போட்டோ வீடியோலாம் இருக்கிறது ஐயா. மேலும் வந்து நம்ம துப்பாக்கேட்டை அனைவரும் ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு இத்தனை நபர் வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வரைக்கும் நம்ம 6-7 வகைகளுக்கு நம்ம நிகழ்ச்சி வாசப்படியா மூலமா நடத்திருக்கோம். வந்து நடத்திருக்காங்க நல்ல சிறப்பாக. இந்த அளவுக்கு கூட்டம் வந்து வந்ததில்லை. எனக்கே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா சீரும் சிறப்புமாக நல்லா நிறைய விஷயங்கள் வந்து காலையில் வந்து மணிக்கணக்காக உட்காந்து பேசி நம்ம புரிய சொல்கிறேன். நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இவர் தான் மூலிகை சுரேஷ் தம்பி. ரொம்ப அருமையாக நமக்கு உதவி செஞ்சார். அடுத்து வண்டியூர் வெங்கடேஷ், இவர் ரொம்ப சிறப்பாக வேலை செஞ்சார். அடுத்து திண்டுக்கல்ல இருந்து ஒரு நாள் முன்னாடியே வந்து குடும்பத்தோடு வந்து நமக்கு உதவி செய்த கார்த்திக் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து இப்போ நீங்கள் பார்க்குற ஃபோட்டோ வீடியோலாம் இந்த தம்பி தான் எடுத்திருக்காரு, பிரதீப்குமார். அடுத்து மதுரை கண்ணன். இவங்கெல்லாம் வந்து ரொம்ப பக்கத்தில் இருந்து நிறைய உதவிகள் செஞ்சுருக்காங்க. இன்னும் பல பேருடைய பேரை நான் சொல்ல முடியலை. ஏன்னா எல்லாருமே வந்து என் பேர் சொல்லுங்கள் அப்படின்லாம் சொல்கிற மாதிரிலாம் இல்லை. நிகழ்ச்சி நல்லா நடக்கணுங்கிற நோக்கம்தான் இருந்தது நிறைய நபர்களுக்கு. சரி, ரொம்ப சந்தோஷம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.